சிட்டுக்குருவியின் பரிசு. ஒரு அமைதியான கிராமத்தில் சகோதரர்கள் ராமு மற்றும் சோமு வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் சகோதரர்கள் என்றாலும் அவர்களின் வாழ்க்கை முறைகள் முற்றிலும் வேறுபட்டவை. ராமு கருணையுள்ளவன், எவருக்கும் உதவி செய்யும் பண்பு அவனிடம் இருந்தது. ஆனால் சோமு பணமே எல்லாம் என்று நினைத்து தன்னலமே முக்கியம் என வாழ்ந்தான். ஒரு நாள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது ராமு ஒரு விஷயத்தை கவனித்தான். ஒரு சிறிய சிட்டுக்குருவி கால் முறிந்தபடி மண்ணில் விழுந்து தவித்தது. ராமு அதை பரிவோடு மெதுவாக கையில் எடுத்து வீட்டிற்கு போனான். அவன் மெதுவாக காயத்தை சுத்தம் செய்து அன்போடு அதன் காலுக்கு துணி கட்டி ஒவ்வொரு நாளும் அதை உணவூட்டி அன்பாக பராமரித்தான். சில நாட்களில் அதற்கு பலம் திரும்பியது. மீண்டும் பறக்கத் துவங்கி தன் வீட்டிற்கு போனது. சில நாட்கள் கழித்து அந்த சிட்டுக்குருவி ராமுவின் வீட்டுக்கு மீண்டும் வந்து நன்றிக்காக அது ராமுவிடம் ஒரு மாய விதையை விட்டுச் சென்றது. ராமு அந்த விதையை மண்ணில் நட்டான். தினமும் அதை தண்ணீர் ஊற்றி பராமரித்தான். சில நாட்களில் அது முளைத்தது, வேகமாக வளரத் தொடங்கியது. அதில் பெரிய பூசணிக்காய்கள் தொங்கின. அவற்றை உடைத்து பார்த்தபோது உள்ளே அளவற்ற பொக்கிஷம் இருந்தது. ராமு அந்த செல்வத்தை கிராம மக்களுடன் பகிர்ந்தான். இதைக் கண்டு சோமுவிற்கு பேராசை வந்தது. அவனும் அதேபோல் ஒரு சிட்டுக்குருவியை அவனே காயப்படுத்தி அதை பேராசைக்காக பராமரித்தான். விரைவில் குணமாகி சில நாட்கள் கழித்து அந்த சிட்டுக்குருவி சோமுவின் வீட்டுக்கு வந்து மாய விதை ஒன்றை கொடுத்தது. சோமு அந்த விதையை மண்ணில் போட்டு தண்ணீர் ஊற்றி வளர்த்தான். விரைவில் அந்த கொடி வீட்டை முழுவதும் சூழ்ந்தது. அதில் பெரிய பூசணிக்காய்கள் தொங்கின. ஆனால் அதிலிருந்து செல்வம் அல்ல, துன்பமே வெளிவந்தது. பூசணிக்காய்கள் உடைந்து பாம்புகள், தீச்சுடர்கள் எழுந்தன. சோமுவை பார்த்து ஊர் மக்கள் சிரித்தனர். அவன் மனம் கலங்கினான். நீதி, அன்பு வெற்றி பெறும், பேராசை தோல்வி அடையும்.